ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ நைட் டின்னருக்கு எங்கள் அம்மா ஒரு ரசம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் மஷ்ரூம் வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ பெரிய வெங்காயத்தை 2 எடுத்து இந்த மாதிரி பிடிச்சா கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து காளானை வந்து 2 3 4 எத்தனையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டி எடுத்துக்கிற வேண்டியதேன். ஸோ வெட்டி எடுத்த பிறகு வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் சீரகம் ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டும். ஸோ இப்போ வந்து 2 வத்தலை 3 பிச்சு போட்டேன். ஸோ காரம் எனக்கு தேவைப்படுது நிறையா, அதனால் 2. அதுக்கடுத்து கருவேப்பிலை நல்லா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு நல்லா திருப்பிட்டு ஸோ வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அது ஒரு கலரு. ஸோ என்னடா டிஷ் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது சிம்பிளாக டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக தான். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ நான் இங்கே வந்து மஷ்ரூம் சேர்த்து உப்பு போட்டேன். ஸோ அப்போது தேவைன்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வெட்டி வச்ச மஷ்ரூமையும் இதுக்குள்ளே போட்டு அப்படியே ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பு நல்லா திருப்பிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சு எண்ணெய் பத்தலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே, கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்குருவோம் அப்படின்ட்டு விட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடாமல் அல்வாக்குன்ற மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தேன். சரி, நமக்கு தெரிஞ்ச அளவு சமைப்போம் அப்படின்ட்டு நல்லாவே திருப்பி எடுத்துட்டேன். வீடியோ பார்த்தாவே தெரியும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா பார்த்தா செம்மையாக திட்ட போகிறாங்க, பார்ப்போம். ஸோ திரும்பியும் ஒரு கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ திருப்பிகிட்டே இருந்தேன். காரம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி நெடி வர மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் அப்பப்போ ஒவ்வொரு வத்தலாகவும் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வெந்துருச்சான்னு பார்த்தேன். ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் வெந்துடும். காரமாக அந்த மாதிரி இருந்தது, ஆனால் இன்னொரு வத்தலையும் சேர்த்து எடுத்துட்டேன். ஸோ இப்போயும் பாருங்கள், எண்ணெய் அதிகமாக மாதிரியே தான் இருக்குது. திரும்பி ஒரு மல்லித்தலையை போட்டு ஒரு திருப்பிட்டேன். நல்லா கிளறி விட்ட பிறகு ஓகே, ஃபைனலாக ஏதோ நம்ம தெரிஞ்ச மஷ்ரூம் வச்சு டிஷ் செஞ்சுட்டேன். இது பேர் என்ன வேணால் கூட வச்சுக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.